உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாத்துக்கும் உனக்கு சீக்கிரமாவே விடை கிடைக்கும். அப்ப நீ என்ன புரிஞ்சுப்ப. உனக்கும் கேட்டுச்சுல்ல? சரி, நீ சொல்ற மாதிரி அது பிளான்னே வச்சுக்கோ. ஆனா பிளான் பண்ணது விஜய் எல்லாம் இல்ல. விஜய் நடுவுல மட்டும் தான் இருந்தா, அவ்வளவுதான். தொன்னதுல என் அக்கா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அண்ணி இதை பண்ணிருப்பாங்களான்னு தான் என்னால நம்ப முடியல. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, என் அக்கா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணா அது இப்ப தப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்கு. உனக்கே தெரியும்ல, கண்மணி தானே பிருந்தாவை கடத்தினா. அன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. நான் அது இல்லைன்னா சொல்லல. சப்போஸ் அண்ணி விஜய்கிட்ட உதவியே கேட்டிருந்தாலும் விஜயே அன்னைக்கு உதவணும். என்ன காரணம்? அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ தயாரா இருந்திருக்கான்னா அவளோட மோட்டிவ் என்ன? அதை யோசிச்சியா? இதுல அவ அப்பாவி, படிக்காதவ, வெள்ளந்தி, யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டா, பச்சை மண்ணுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம்ல. பச்சை மண்ணு செய்யற வேலையா அது? நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவ பச்சை மண்ணெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற ஆளும் கிடையாது. பயங்கரமான கேடிடியாவ பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கா. சிக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். எதுவும் தெரியாம ஒருத்தர் தப்பா எடை போட வேணாம். நீ தப்பு செஞ்சுட்டு அவ்வளவு குத்தம் சொல்லாத. வீரா, நான் முட்டாள் இல்ல. பிருந்தாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சா அதனால என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன விளைவுகள் வரும்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் நான் ஏன் செஞ்சேன்னா எனக்கு கார்த்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னும் ஒரு பொண்ணுகிட்ட வாழ்க்கையை பறிச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கல. அந்த அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. அந்த பாவத்தை பண்ற கார்த்தியும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல வழக்கமா நீயும் என் பக்கம் தான் நிப்ப. இப்ப என்னவோ குழம்பி போய் நிக்கிற. சீக்கிரமே உனக்கு தெளிவு கிடைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த முறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.